கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான் சீனா தான் ரெசல்மேனியா 41 நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ராக் ரிட்டன் ஆகி கோடி ரோட்ஸை கன்ஃபர்ம் பண்ணி ஒரு ப்ரோமோ கட் பண்ணாரு. ஸோ இதனால இப்போ ரெசல்மேனியா 41 கோடி ரோட்ஸ் யாரை ரெசல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமே உருவாகி இருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன் எபிசோட்ல கோடி ரோட்ஸ் அண்ட் ராக் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக இங்கிலீஷ்ல இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ராக் வந்தாரு. என்ட்ரன்ஸ் மியூசிக்ல புதுசா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரிங்குக்குள்ள வந்த ராக் என்ன பேசினாருன்னா, ஓ நீங்க இதை ஃபீல் பண்றீங்களா ஆர்லன்ஸ்? ராக்குக்கு இப்போ உடம்பு ஃபுல்லா கூப்ஸ் பம்ப்ஸ் ஆகி சில் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரைடே நைட்ல ஃபைனல் பாஸ் மெனக்கெட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் விடுவாரு. அந்த டைம்ல ஃபேன்ஸ் எல்லாரும் ராக்குக்காக சத்தமா கத்தி சியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ராக் என்ன பேசினார் அப்படின்னா, லெட்ஸ் கெட் தி ஷோ ஆன் த ரோட்னு சொல்லிட்டு குனிஞ்சி ஃபைனலி த ராக் இஸ் கம் பேக்னு சொல்லி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா மீதி எல்லாத்தையுமே ரசிகர்கள் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ராக் ஃபைனலி ரெசல்மேனியா இஸ் கம்மிங் பேக் டு நியூ ஆர்லான்ஸ் அப்படின்னு சொன்னதும் ஃபேன்ஸ் பயங்கரமா கத்துனாங்க. அதுக்கு காரணம் இந்த ஸ்மாக்டவுன் எபிசோட் நடந்தது நியூ ஆர்லான்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான். அடுத்த வருஷம் ரெசல்மேனியா 42 நியூ ஆர்லான்ஸ்ல தான் நடக்க போகுது. நியூ ஆர்லான்ஸ்ல இருக்கிற லூசியானால நடக்க போகுது அப்படின்னு ராக் சொன்னதும் ரெசல்மேனியா நம்ம ஊருக்கு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரசிகர்கள் பயங்கரமா சந்தோஷமாகி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்கிரீன்ல ரெசல்மேனியா 42க்கான லோகோவையும் அது நடக்க போற இடத்தையும் போட்டு அசத்தி இருந்தாங்க WWE. இன்னும் ரெசல்மேனியா 41 நடக்கல, அதுக்கு முன்னாடி ரெசல்மேனியா 42 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம மொட்டை பாஸ் ராக் ஒரு பாட்டு பாடினாரு. ரசிகர்களும் கூடவே சேர்ந்து கோரஸா பாடிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் ராக் கடுப்பாகி, இது ஒன்னும் சிங்கலாங் சாங் இல்ல, பொத்திட்டு உட்கார்ந்து நான் பாடுறத மட்டும் கேளுங்க அப்படின்ட்டாரு. உங்க யாரையும் பாட சொல்லலன்னு ரசிகர்களை ஒரு மாதிரி பப்பி சேம் ஆக்கி விட்டாரு ராக். உடனே ரசிகர்கள் எல்லாரும் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ராக் எவ்வளவு வேணாலும் பூ பண்ணிக்கோங்க, த ஃபைனல் பாஸ் சிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடுறத கண்டினியூ பண்ணி பாடி முடிச்சாரு ராக். அதுக்கப்புறமா ராக், குட் நல்லா பாடுனீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருந்தது, ஆனா நீங்க எல்லாரும் STD ட்ரெய்லர் பார்க் குப்பை கூட்டம்னு சொல்லி திரும்பவும் ரசிகர்களை பயங்கரமா இன்சல்ட் பண்ணி விட்டுட்டாரு. ராக் இப்படி பேசினதுலயே அவரு இப்போ பேபி ஃபேஸ் இல்ல, அவர் பக்காவா திரும்பவும் வில்லனா தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ரசிகர்கள் திரும்பவும் பூ பண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க. அப்புறமா ராக், நான் இப்போ ஒரு ஆளை இங்க கூப்பிட போறேன். அது யாரு அப்படின்னா நம்மளோட கிரேட் சாம்பியன் தான், நம்மளோட WWE சாம்பியன் தான். வாங்க கோடி ரோட்ஸ் அப்படின்னு ராக் சொன்னதும் கோடி ரோட்ஸோட மியூசிக்கை போட்டு விட்டாங்க. த அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸும் மாசா அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து வந்தாரு. கோடி வந்ததும் ராக் ரிங்கில் நிக்கிறத கூட பொருட்படுத்தாம எப்பவும் போல ரசிகர்களுக்கு அவரோட டைட்டிலை தூக்கி காமிச்சு பயங்கரமா ரசிகர்களை குசிப்படுத்தினாரு. இந்த மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. அந்த ராக்கு பேச ஆரம்பிச்சாரு. ராக் என்ன சொன்னாருன்னா, என்ன கோடி, இந்த ஃபீலிங் உனக்கு செம்மையா இருக்குது போல, இந்த ரசிகர்கள் எல்லாம் உன்னை ரொம்பவே விரும்புறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்றேன். லாஸ்ட் இயர் ரெசல்மேனியா அப்புறமா நானும் கோடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். லாஸ்ட் டைம் நாம நெட்ஃபிளிக்ஸ்ல தானே மீட் பண்ணோம் கோடி. அப்புறமா நாம பேக் ஸ்டேஜ்ல போய் பார்ட்டி எல்லாம் கூட பண்ணணுமே. நாம இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல கோடி, நீ ஒரு சிறந்த சாம்பியன், நாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மாக்களும் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்க அம்மாக்களோட போட்டோவை போடுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் ராக்கோட அம்மாவும் கோடி ரோட்ஸோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா நின்று எடுத்துக்கிட்ட போட்டோவை ஸ்கிரீன்ல போட்டாங்க. ஸோ ராக்கும் கோடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதும் தெளிவா தெரிஞ்சது. அப்புறமா ராக் கோடி கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசினாரு. அது என்னன்னா, கோடி உனக்கு தெரியும்ல, நான் இப்போ போர்ட் ஆஃப் TKOல ஒரு மெம்பரா இருக்கேன். TKO தான் WWE ஓன் பண்றாங்க. அந்த TKOல நான் ஒரு டைரக்டரா இருக்கேன். விச் மீன்ஸ் நானும் WWE ஓன் பண்றேன். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இந்த மொத்த இடத்தையும் இப்போ ஓன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ராக் இப்போ WWEயோட ஒன் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிறத சொல்லி காணிச்சாரு. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். TKO அப்படிங்கிற கம்பெனி தான் இப்போ WWE ஓன் பண்ணியிருக்காங்க. அதுல ராக் மெம்பரா இருக்கிறதுனால WWEயோட ஒரு பகுதி ராக்குக்கும் போகும். ஆனா அது பார்த்தீங்கன்னா சொந்தமா அவருக்கு மட்டும் கிடையாது, பல பேர் இணைஞ்சுதான் இப்போ WWE ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலமா ராக் அவர் ஒரு ஓனர் அப்படிங்கறத சொல்லி பீத்தினதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் திரும்பவும் ராக்க பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ராக் அதை கண்டுகிடவே இல்ல. கோடி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. கோடி, நீ ஒரு கிரேட் சாம்பியன், ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு எதிர்பார்க்கிறேன். நீ இவங்களோட சாம்பியனா இருக்கிறது ஓகே, ஆனா நீ இந்த ரசிகர்களோட சாம்பியனா இருக்கிறத விட என்னோட சாம்பியனா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கோடி தயங்கிக்கிட்டே, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆவோம் அப்படின்னு நான் நினைக்கல, நம்ம அம்மாக்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்படிங்கறதும் என்னோட லிஸ்ட்ல இல்ல. இங்க இருக்கிற எல்லாத்த விட உனக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா தெரியும், நான்
இவங்களோட சாம்பியன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை குசிப்படுத்துவாரு. ரசிகர்களும் கத்துவாங்க. அதுக்கு ராக், அது சூப்பர் தான் கோடி, நீ இந்த ரசிகர்களோட சாம்பியனா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், நானும் தான் பீப்புள்ஸ் சாம்பியன், சோ அதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ அதை விட ஒரு படி மேல போகணும்னு நினைக்கிறேன். கோடி, உனக்கு சோசியல் மீடியால மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு 500 பில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சைலண்டா ஒரு சீனை போட்டாரு ராக். அது மட்டும் இல்லாம அவரு கோடியை பார்த்து, கோடி நீயும் என்ன மாதிரியே பெருசா வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ என்னோட ஆளா, என்னோட சாம்பியனா ஆனா நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகளை எல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன். நீ ஏன் ஆளா மாறினா உன்னோட ஆசை, உன் மகளோட ஆசை, உன் ஒய்ஃபோட ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன். கோடி, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது என்னோட சாம்பியனா என்னோட ஆளா மாறணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சொல்லும்போ ரசிகர்கள் பூ பண்ணினதும் ராக் கடுப்பாகி குறிப்பிட்ட ஒரு ரசிகரை பார்த்து, அமைதியாயிரு, இல்லைன்னா அங்க வந்து உன் செவுட்டை அடிச்சு திருப்பிடுவேன், மூடிட்டு நான் சொல்றத பொத்திட்டு கேளு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயி கத்திருப்பாரு. அடுத்து ராக் கோடி கிட்ட, கோடி எனக்கு ஒரு பிரதர் வேணும், நீ என் பிரதரா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறமா ராக் எமோஷனலா பர்சனலான ஒரு சில விஷயங்களை பேசினாரு. அது என்ன அப்படின்னா, கோடி லாஸ்ட் இயர் ரெசல்மேனியால நானும் ரோமன் ரெயின்ஸும் மெயின் ஈவென்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எல்லாருக்குமே நல்லா தெரியும் ராக் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ச் அப்படிங்கிறது. அதுதான் லாஸ்ட் இயர் நடந்திருக்க வேண்டியது. நான் ட்ரிபிள் ஹெச் கிட்டையும் அபிஷியல்ஸ் கிட்டையும் அதை தான் சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன, அதை பத்தி உனக்கு கவலை இல்லைன்னு சொன்ன. ஃபைனலா நீ நினைச்சதை பண்ணி நீ ரோமன் ரெயின்ஸை ரெசில் பண்ண. நான் ஆசைப்பட்ட மேட்ச் நடக்கவே இல்லை. நீ எல்லாரும் முன்னாலே என்ன கன்னத்துல அடிச்ச. யாரும் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதே இல்ல கோடி. அதனாலதான் நீ ஸ்பெஷல், அதனாலதான் நீ என் சாம்பியனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கோடி, நீ உடனே எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம், நீ நல்லா யோசி கோடி. வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. நானும் என் வீட்டுக்கு போய் என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட இதை பத்தி பேசுறேன். மார்ச் 1 எலிமினேஷன் சேம்பர்ல நாம திரும்ப மீட் பண்ணலாம் கோடி. நீ அன்னைக்கு உன்னோட பதில சொன்னா போதும் அப்படின்னு ராக் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு பையன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு, நீங்க இப்போ ஒன்னும் சொல்லண்டா, நீங்க பிறகு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ராக்கும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபைனலா ராக் என்ன பேசினாரு அப்படின்னா, நான் போறதுக்கு முன்னால உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் கோடி, இந்த உலகத்திலேயே எனக்கு வேண்டியது அந்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கோடியோட செஸ்ட பார்த்து கையை நீட்டுவார். உடனே கோடி அவரோட ஷோல்டர்ல இருந்த டைட்டில பார்த்துட்டு, ஓ இந்த டைட்டிலா, இந்த சாம்பியன்ஷிப்பா, என் ரசிகர்களோட சாம்பியன்ஷிப்பா, இதுதான் உனக்கு வேணுமா ராக் அப்படின்னு கேட்டதும் ராக் அதுக்கு பதிலுக்கு, இல்ல பிரதர் அது இல்ல, எனக்கு உன்னோட சோல் வேணும், அதாவது கோடி உன்னோட ஆன்மை வேணும் அப்படின்னு கேட்பாரு. இன்னும் பச்சையா நம்ம சொன்னோம் அப்படின்னா, கோடி ரோட்ஸ் ராக்குக்கு விலை போகணும் அப்படின்னு ராக் நினைக்கிறாரு. கோடி ராக்கோட அடிமை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ராக் விருப்பப்படுறாரு. உன்னை மார்ச் 1 எலிமினேஷன் சேம்பர்ல பாக்குறேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி போயிருவாரு. ரிங்குல கோடி குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி, ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிடுச்சே அந்த ஒரு ஃபீல்ல தான் நின்று பார்த்துட்டு இருப்பாரு. வெளியில போன நம்ம ராக் அங்க இருந்து பார்த்து மனசாட்சி இல்லாம மொட்டை பாஸ் ஒரு புழு சிரிப்பை சிரிச்சிட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. மொத்தத்துல இந்த ஒரு செக்மெண்ட் ரெசல்மேனியால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுருக்கு. WWE கொஞ்சம் நாளாவே நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, ராக்கும் கோடியும் ஃபேஸ் பண்ணுவாங்களா, இல்ல எலிமினேஷன் சேம்பர்ல வேற யாராச்சும் வின் பண்ண போறாங்களா அப்படிங்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு WWE இந்த வருஷம் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட்ல கோடியா யாரு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தின ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.